ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய சோல் சொந்தங்களே எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். எனர்ஜிக்குள்ளே வரும்போதே நிறையா புது புது எனர்ஜியெல்லாம் இருக்குது. நிறைய புது புது ஓட அந்த வைப்ரேஷன் எனக்கு நல்லா கிடைக்குது. பார்க்கும்போதே நீங்கள் லைக் கொடுத்துருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாழ்மையான கமெண்ட் போடுங்க. கடைசியாக ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நிறைய பேர் ரீடிங் பார்க்குறீங்க. உங்களுக்கு எனக்கு செட் ஆச்சு. எனக்கு என்னோடய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்றைக்கி பேசினாங்க ஒருத்தங்க. அவங்க டீ கடை வச்சுருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுங்க. 8 மணிக்கு கடை சாத்திட்டு வரும்போது உங்களை வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு அப்படியே மேட்சாக இருந்தது. எனக்கு டைப்பெல்லாம் பண்ண தெரியாதுங்க. நன்றி சொல்கிறது கூட என்னால் முடியாதுங்க. இந்த நேரம் நான் பண்ணலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியலங்க. ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னாங்க. என்கிட்ட பேசினதே அவ்வளோ சந்தோஷமாக நினச்சாங்க. எனக்குங்க உங்ககிட்ட நான் லைக் கொடுக்க முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னா கூட இந்த ரீடிங் மூலமாக நான் உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் உங்கள் ஆள் மனசு கூட நான் பேசிட்டு தான் இருக்கேன். இரண்டரை கலந்த ஒரு பந்தம் தான் இந்த சோல் சொந்தங்கள். ஏன்னா இது கஷ்டம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த பாலம். அந்த பாலத்தில் நான் இந்த பக்கம் அந்த கஷ்டத்துலேருந்து தாண்டி அந்த பக்கம் வந்துட்டேன். நீங்களும் வாங்கன்னு சொல்லி கை நீட்டி கூப்பிடுறேன். கடவுளோட அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கும் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே. அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய கஷ்ட காலம்லாம் விலகி வருதுங்க. இதெல்லாம் கண்டிப்பான ஒரு உண்மை தான். ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெசேஜோட இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம், யார்கிட்ட வச்சு கேட்க போகிறோம், யார் இன்றைக்கி பதில் கொடுக்க போகிறாங்க பார்க்கலாமா? இன்றைக்கி யார்கிட்ட போகலாம் அப்படின்னா எனக்கு எப்பயுமே அந்த பக்கம் ஓடிட்டே இருக்குங்க கை. சிவாப்பா சிவாப்பான்னு ஓடுது. நிறைய முருகன்கிட்டையும் போகுது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பேர்கிட்டையுமே வச்சுட்டேன். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான். இங்கே தனித்தனியாலாம் பிரிக்க மாட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க. முஸ்லீமா கிறிஸ்டியனா நான், எனக்கு இந்த ரீடிங் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க இன்றைக்கி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய பல வீடியோஸ் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5-6 வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். இது மதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே ரீடிங்காக கிடையாதுங்க. இது மனிதர்களுடைய அந்த ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நூலிலையில் எல்லாமே இங்கே ஒன்றிணைஞ்சு இருக்கும். எனக்கு வலிக்குது, உங்களுக்கு வலிக்குது, வெளியில் வரலாம். ஸோ இதுதான் பேஸுங்க. இங்கே மதம்லாம் என்ன தெரியுங்களா, கடவுளே மதத்தை அனுமதிக்கிறார். ஏன்னு வச்சுக்கோங்க, எப்படியாச்சும் எதையாச்சும் ஒன்று பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று கடவுள்னு எதையாவது ஒன்று நம்புறியா, அதை பிடிச்சிட்டாவது உருண்டு பிறண்டாவது என்கிட்ட சேர்ந்துரு. அதுக்கு தான் நீ கீழே இறங்கி வந்த. அந்த ஒரு நிலைமையிலையாவது நீ சேர்ந்தா போதும்ப்பா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் விட்டதுனால தான் மதங்கள் பல கூடினாலும் கடவுள் ஒன்றுமே பண்ணலை. கடவுள் தானே படைச்சிருக்காரு. கடவுளையே பலவாறு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? ஏன் கடவுள் ஒரு விஷயத்தை தப்பான ஒரு விஷயம் நிலவிட்டுருக்கு, அதையே அவரையே பலவாறு தப்பாக சித்தரிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ என்னென்னா, எங்கே போனாலும் நம்ம போகிற டெஸ்டினேஷன் எல்லாருமே ஒன்று தான். கடவுளை தான் தேடி போகிறோம். அது நீ எந்த மதத்தை எந்த ஒரு வாகனத்தில் ஏறி உட்காந்து நீ போனாலும் நீ போய் சேர வேண்டிய இடம் ஒன்று தான். அது அல்லாவாக இருந்தால் என்ன, கிறிஸ்டினாக இருந்தாலும் என்ன. அதனால் இது மதம் சார்ந்த வீடியோ கிடையாதுங்க. மதம் சார்ந்ததே கிடையாதுங்க டேரோ ரீடிங். இது ஃபுல்லாக எனர்ஜி சார்ந்தது தான். இது எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் எல்லாமே இங்கே மனிதத்துவம் தான். இங்கே எல்லாமே எனர்ஜி தான். பேராற்றலோட சின்ன குழந்தைங்க, நம்ம கடவுளோட குழந்தைங்க தான். அது நீங்கள் மதத்தால் பிரிஞ்சிருக்காதீங்க, மனிதத்தால் ஒன்று சேருங்க. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எந்த நேரத்தில் இது டைம்லெஸ் ரீடிங் தான். எந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நிறையா மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கான கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயந்தான். கொடுக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இன்றைக்கி சிவாப்பாவும் முருகனும் நமக்கு என்ன மெசேஜ் அழகாக கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி அழகாக ஓடி போய் குடிச்சிட்டு வாங்க. நிறுத்தி நிதானித்து கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உள்ளே வருகின்ற மூச்சுக்காற்று உள்ளே செல்லும்போது நேர்மறையான ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்வதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மூச்சுக்காற்று உங்களை விட்டு வெளியிலே போகும்போது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு வெளியே செல்வதாக ஒரு சிறிய ஒரு ஒரு ஃபீல் மாதிரி, ஒரு கற்பனை மாதிரி பண்ணிக்கோங்க. கற்பனை வளத்தெல்லாம் அள்ளி தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை குறித்து இப்போ உட்காந்துருக்கே தெரியுங்களா, ஆப்போசிட்டில் ஃபோனை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்கன்னு எதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களோ அந்த விஷயத்த மனக்கண்ணில் கொண்டு வாங்க. இல்லை விட்டு போன ஒரு பர்சனாக அவங்கள மனக்கண்ணில் கொண்டு வாங்க. அவங்கள இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்களோட கண்களுக்கு கண்கள் நேராக நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்துட்டே
இருக்கும்போது அவங்களோட எனர்ஜியை எடுக்க போகிறோம். இங்கே வந்து நபர்களோட பிரச்சனை மட்டும்தானா? அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் என்னோட உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் உடலை ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க. உங்களால் உங்களுடைய அந்த குடும்ப உறுப்பினர்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை, லவ்வர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, இது கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக அதை நீங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்து போய் சேரும். எல்லாருக்குமே நான் சொல்கிற அத்தனை விஷயங்கள் ஒரு படம் முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் ஒரு நபருக்கு கண்டிப்பாக போய் தாக்குதல் ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வேற ஒரு விஷயம் அவருக்கு மனசில் பட்டு தாக்குதல் ஏற்படுத்தப்படும். அதனால் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு அங்கே எங்கேன்னு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா மெசேஜஸுமே அங்கங்கன்னு இருக்கும். எனக்கான ஒரு செப்பரேட்டான மெசேஜ் வேணும் அப்படின்னா, குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங்கும் ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஓகேங்க. இதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், பார்க்குற நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், எதுக்கான ஒரு விடயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சாங் ஒன்று வந்துச்சுங்க, இந்த சாங்கை மறந்துட்டேனே பாடுறதுக்கு. வாவ், வாங்க 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 புயல் மாதிரி ஓடிட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் நடந்து முடிஞ்சிருக்கலாம் அல்லது நடந்துக்கிட்டும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒன்று என்னன்னே தெரிலங்க, எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கலாம். கண்ணு முன்னாடி நடந்த விஷயத்த நம்ப முடியாமல் கண்ணு கட்டி விட்ட மாதிரியும் சில பேர் பிரம்ம பிடிச்ச மாதிரியும் இருக்கீங்க. என்னையா நடந்துச்சு என் வாழ்க்கையில், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னதான் நடந்துச்சுன்னு தெரில, இப்படி ஒரு விஷயம் நம்பவே முடியல என்னால். அவங்களே ஒத்துக்கிட்டா கூட என்னால் நம்ப முடியல. எப்படி இப்படி ஒரு துரோகம், நம்பிக்கை துரோகம் எனக்கு ஏன் நடந்துச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நான் நல்லவளாக இருக்கேன்னு எனக்கு எப்படி அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு? இந்த மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்ஸ் அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் நடக்கும்னே நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சூழலில் இப்படி ஒரு விஷயத்த கண்ணு முன்னாடி, அம்மா தாயே கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, யாரை நம்பிட்டுருக்க, நம்பின பர்சன் யார், உனக்கு என்ன துரோகம் உனக்கு பின்னாடி பண்ணிகிட்ருக்காங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான். கண்ணு முன்னாடி நல்ல வெட்ட வெளிச்சமாக ஒரு விஷயத்த கண்ணில் காமிச்சா கூட இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக கேட்டுட்டு உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறையா பேர் பாஸ்டில் பார்த்துட்டும் இருப்பீங்க, நிறையா பேர் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டும் இருப்பீங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த யோசிச்சுட்டும் இருப்பீங்க. ஏன்டா இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், எப்படி அவங்களால இப்படி பண்ண முடிஞ்சிச்சு, இப்படி ஒரு ஏமாற்றத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட ஒரு ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இந்த மாதிரி ஒரு பெயினை வந்து சந்திக்க முடியாமல் உட்காந்துருப்பீங்க. அது காதலனுக்குள்ளேயும் இருக்கலாம், கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் இருக்கலாம், மற்ற உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையற்ற தன்மை, சொத்து பத்து, அந்த ஒரு விவாதத்துக்குள்ளே கூட சண்டை சச்சரவாக கூட போயிருக்கலாம். ஃப்ரெண்டுங்க ஒழுங்காக புரிஞ்சிக்காமல், அன்பை தெரிஞ்சிக்காமல், ஏதோ ஒரு சின்ன ஒரு கிளாஷ் மூலமாக பெரிய ஒரு சண்டையாக கூட போயிருக்கலாம். அப்போ ஏதோ ஒன்று, எப்படி இவங்களால நல்லா பேசிட்டு தானே இருந்தாங்க, நல்லா பழகிட்டு தானே இருந்தாங்க, திடீர்னு எப்படி அன்பை கொடுத்துட்டு அவங்களால விட்டுட்டு அவங்களால ஏன் போனாங்க, எப்படி அவங்களால இருக்க முடிச்சு, என்னால் இருக்க முடியலையே, அவங்களால எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிற நிறையா விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒருத்தங்களை நல்லா நம்பியிருப்பீங்க, அவங்க வச்சு செஞ்சுருப்பாங்க, அந்த தருணம் வெளிப்படும் உங்களுக்கு. அவங்க யார் அப்படிங்கிற முகத்திரையெல்லாம் கிழிச்சிருப்பாங்க கடவுள். அந்த நிமிஷத்தில் நீங்கள் உடஞ்சி போயிருப்பீங்க. நம்பின பர்சன் உங்களை தாண்டி வேறு ஒன்று முக்கியம்னு போயிருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு நபர் உங்களை தாண்டி அவங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கூட இருக்கலாம். அது முதல் காதல், முதல் கல்யாணத்தில் முடியாத ஒரு விஷயம். 2வது சில பேர் பார்க்குறீங்க, எனக்கு 2வது ஒரு உறவு மேலே ஆசை, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த உறவு வந்து சேராது அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம். இந்த 3D வேர்ல்டில் இந்த உறவு சேராது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் வந்து அந்த உறவு என்னை விட்டு போயிடுச்சு, அந்த உறவு எதனால் போச்சு என்னால் வந்து நம்ப முடியல, என்னால் ஏற்றுக்கவும் முடியல, மனசை விட்டு என்னால் வெளியில் வரவும் முடியல. என்னால் இப்படி ஒரு விஷயம்லாம் என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததே இல்லை, யாருக்காகவும் உட்காந்து நான் அழுததே இல்லை, யாருக்காகவும் உட்காந்து நான் கவலைப்பட்டதே இல்லை, எது பின்னாடியும் நான் போனதே இல்லை. எப்படி இப்படி ஒரு விஷயத்தில் நான் மாட்டினேன்னு எனக்கே தெரியல, ஆனால் இது கொடுக்குற பெயின் என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு ஒரு
ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு குடுத்துருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களால ஏத்துக்க முடியாம, ஒரு அழுதுருப்பீங்க, நெறைய வெசனப்பட்டுருப்பீங்க, நெறைய தூங்காத இரவுகள கழித்திருப்பீங்க. ஏன் நடந்துச்சு? ஏன் நடந்துச்சுன்னு இத கேட்டு கேட்டு ஆழ் மனசுல பதிய வச்சு, ஒரு சித்தப்பிரமம் பிடிச்ச மாரியே ஆயிருப்பீங்க. எப்படி? எப்படி? ஏன்? ஒரு காலம் வரைக்கும் இவங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்க, உயர வச்சிருப்பீங்க, ஓவர் கிவிங் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஒட்டுமொத்த அன்ப குடுத்துருப்பீங்க. அவர் எது கேட்டாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்திருப்பீங்க. அவர் என்ன சொன்னாலும், அவர் திட்டினாலும், வச்சாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. நம்ம பெர்சன் தானே, நம்ம புருஷன் தானே, அப்படிங்கிற மாரி எந்த ஒரு உறவா இருந்தாலும் அதுக்கு வந்து விட்டு குடுத்து போயிருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உங்கள விட்டுட்டு போகும்போது, நம்ம தகுதியான பெர்சன் இல்லையோ! நம்மள ஏன் விட்டு போனாங்க? காரணமே நமக்கு தெரியலையே! நம்ம நம்புறவங்க அன்புக்காக ஏங்குறேன்னா, அந்த அன்ப குடுத்துட்டு பாதியில போறதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்படிங்கிற மாதிரி உங்களோட எல்லா விஷயமும் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி படம் மாரி வருது. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அத்தனையும் வருது. நடக்க போறது என்ன ஆக போதோ தெரியலையே! என்ன விட்டு போயிருமோ! இந்த ஒரு உறவு என்ன விட்டு போயிருமோங்கிற ஒரு பயத்துல ஒரு பாதி பேர் பார்த்துட்டுருக்கீங்க. ஆனா மீதி பேர்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் வருது. மீதி பேர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்னா, இத தூக்கி நான் கீழ வைக்கிறேன். இதுதான் நமக்கு 3 கார்டா? வாவ்! 3 கார்டு வந்திருக்கு. ஸோ வந்து இதில வந்து ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்குற நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, ஒரு சின்ன ஒரு கதை மூலமா நான் கேட்ட ஒரு விஷயத்தின் மூலமா உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இன்னைக்கு நான் இந்த ஒரு ஸ்டோரி சொல்றேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரிங்க. எனக்கே கடைசியில வந்து ஒரு ஆச்சரியத்த உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கான்வர்சேஷனுக்கு லாஸ்ட்ல எனக்கு கிடைச்சதுங்க. என்ன அப்டின்னா, ஒரு கடினமான ஒரு பெண்ண வந்து எதுனாலயும் சரி, அவராலயும் சரி வீழ்த்த முடியாது அப்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது துரோகம் நடந்திருந்தா கூட, ரீசென்ட்டா வந்து 2 பெண்கள் வந்து ஹோட்டல்ல பேசிக்கிட்டாங்க. நான் எதேர்ச்சமா அத கேட்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதுல ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க, "சகோதரி, உங்க கணவர் வந்து உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, "யாரு? என்னோட கணவரா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க. உங்களோட கணவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு தெரிய வந்துச்சுன்னா, அப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பெருசா அதிர்ச்சியெல்லாம் அடைய மாட்டேன். நான் இயல்பா தான் இருப்பேன். நார்மலா தான் இருப்பேன். ஆரம்பத்தில வருத்தப்பட்டாலும் கூட, ஒருத்தர்கிட்ட போய் என்கிட்ட அன்பா இரு, என்கிட்ட பாசமா இரு, என்கிட்ட உண்மையா இரு, விசுவாசமா இரு அப்படியெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணாம இரு, இத மாரிலாம் நான் கெஞ்ச கூட மாட்டேன். என்னோட பெஸ்ட் அண்ட் பெட்டர் வெர்ஷனா அவருக்கு நான் குடுத்தேன். அவர சந்தோஷமா தான் பார்த்துக்கிட்டேன். அவரோட தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டே தான் நான் இருந்தேன். அவரோட குடும்பத்தையும் சேர்த்து கூட என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். இவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் கூட, என்ன தாண்டி போயி, அவரு இன்னொருத்தி கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றாரு அப்டின்னா, நான் தெரிஞ்சுக்கம்போது, பட்டு மெத்தையில படுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒருத்தருக்கு இருக்கும்போது, பல பேர் படுத்த கிழிஞ்ச பாயில தான் நான் போய் படுப்பேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர்கிட்ட, எந்த விதமான உண்மையும், விசுவாசத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால அவர கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். அப்படி ஒரு வேள நான் அவர கட்டாயப்படுத்தினேன்னா, நான் தான் சாரி மனநோயாளி ஆயிடுவேன். நான் வந்து ஒரு மென்டல் ஆயிடுவேன். எனக்கு தான் மன அழுத்தம் அதிகமாயிடும். அதனால அந்த கட்டத்துக்கு நான் போகவே மாட்டேன்னு, அந்த மாதிரி ஒரு பதில வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. அந்த பொண்ணுகிட்டயாவது போய் நீங்க சண்டை போட மாட்டீங்களா? சண்டைலாம் போட மாட்டேன். 2 பேரும் இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க அப்டின்னா, பல நாள் பழகி தான் இந்த கட்டத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இவரும் அவ்ளோ இடம் குடுத்துருக்காரு அப்டின்னா, அப்போ அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. அதாவது இவர நான் அவ்ளோ தூரம் நல்லா பார்த்துக்கிட்டேன். இவரே எனக்கு துரோகம் பண்ணிட்டு, அவகிட்ட போகும்போது, அவகிட்ட போய் நான் கேட்கறதுக்கு எந்த விஷயமும் இருக்க போகுது. ஸோ எதுவும் நான் அவகிட்ட கேட்க மாட்டேன். என்னுடைய மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட சுய கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அத விட்டுட்டு நான் அவர்கிட்டயும் போய் கேள்வி கேட்க மாட்டேன். அவகிட்டயும் போய் நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கைய திடமா, நல்லா உறுதியா வாழ்றதுக்கு என்ன வேணும்? அத நான் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். அப்படி ஒரு வேள அவரோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட, மன ரீதியா ஒருத்தரோட நெருக்கமா இல்லாம, ஒரு குடும்பத்தில வாழ்றதுங்கிறது எவ்ளோ பெரிய தண்டனைங்கிறது நான் அவருக்கு நல்லா புரிய வைப்பேன். நல்லாவே புரிஞ்சிடும். அப்போ நான் அவர்கிட்ட போய் திரும்ப என் கூட வாழு சொல்லி கேட்கவும் மாட்டேன்.
திரும்ப என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தவும் மாட்டேன். என்னோட சுயமரியாதை, சுய கௌரவத்தோட அடுத்தடுத்து வாழ்க்கையை எப்படி நான் கட்டமைக்கிறது அப்படிங்கிறத போராட்டத்துக்குள்ளே நான் போயிடுவேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. இந்த கான்வர்சேஷன்லேருந்து எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, சமீப காலத்தில் இருக்கட்டும், நவீன கால பெண்கள் எல்லாருமே வந்து என்ன ஆகுது, கணவன் துரோகம் பண்ணாலும் சரி, காதலன் துரோகம் பண்ணாலும் சரி, மனைவி துரோகம் பண்ணாலும் சரி, காதலி துரோகம் பண்ணாலும் சரி, அவங்க வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்க தனியாக நின்று போராடி வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். எப்பேற்பட்ட சூழல்லையும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதை எப்படி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே தெளிவான ஒரு விஷயமே. இங்கே வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருக்கு பார்க்குறவங்க, பாஸ்டில் நடந்திருக்கலாம் அல்லது சமீப காலமாக நடந்த சில நிகழ்வுகளாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் காலமாக தனிமையில் இருந்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் தனிமை உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். இந்த ஒரு கஷ்ட காலத்தில் தான் உங்களுக்குள்ளே வந்து உங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த சந்தித்த நாளில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போதனையாக வந்து கடவுள் வந்து சொல்லியிருப்பாங்க. நீ யார், நீ எதுக்கு வந்திருக்க, உங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன பவர் இருக்குது, எதுக்கு உட்காந்து அழுகுற, மனிதர்கள் இங்கே எப்படி அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறு நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா இங்கே நீங்கள் தான் வந்து விளக்கு பிடிச்சி உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்களே செதுக்கிக்கிறீங்க, உங்கள் கையாலே உங்களை நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒதுக்குறீங்க. உங்களுக்கு தேவைப்படாத விஷயம், உங்களை ஏமாத்துற விஷயம் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையை விட்டு இது வரைக்கும் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்ற ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை தூய்மை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை சுற்றி இருக்கிற இடங்களையும் தூய்மை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது கடவுள் பேச்சு கேட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கும்போது கடவுள் அழகான ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் வருது உங்களுக்கு, அவங்க பர்சன் தேடி வரலாங்களா, நல்லவன் தேடி வரான், கெட்டவன் விலகி போகிறான், கெட்ட விஷயம் உங்களை காயப்படுத்தின விஷயம் உங்களை விட்டு தாண்டி ஓடுது. அப்போது உங்களுக்கு உண்டான எனக்கு டைவர்ஸ் கிடைக்குமா, அந்த ஒரு கேஸ் போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதான் விருப்பப்படுறீங்க, கடவுளோட விருப்பமும் அதுதான் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போது நீங்கள் எந்த மனநிலையில் இருந்து உங்களுடைய அந்த ஒரு ஆசைகளை கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கடவுளோட அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்ச ஒரே மொழி என்னன்னா உணர்ச்சிகள் மட்டும்தான். நீ அழுகிறது, பேசுறது, கவலைப்படுறது, 100 தடவை சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து கேட்கவே கேட்காது. அப்போது என்ன கேட்கும் அப்படின்னா, நீ சந்தோஷமான ஒரு உணர்வுகளை இங்கே கொடுக்கும்போது நீ இதை தான் நீ விரும்புகிறேன்னு பிரபஞ்சம் இதுக்கு ஏற்றா போல் சுச்சுவேஷனையும் நபர்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நல்ல விஷயம் வருது, நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நிறைய வந்து ஒரு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடு வாங்குவீங்க. ஒரு ஒரு மூமெண்ட் இருக்குது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் மூமெண்ட்டே இல்லைங்க, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி தேங்கின குட்டை மாதிரி இருக்குது என் வாழ்க்கையில், எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, அப்படியே இருக்குது அப்படின்னா இப்போ எல்லாமே ஆக்ஷன் வருது. எல்லாமே டிட்டர்மினேஷனாக நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அழகாக வில் பவரோட பண்ண போகிறீங்க. உங்களோட கண்ட்ரோல் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், ஃபர்தராக எப்படி போகணும், உங்களுடைய அந்த பிரேவ்னஸ் எல்லாமே அழகாக இருக்குது. அந்த தைரியத்தோடு நீங்கள் இப்போ இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மூமெண்ட் எடுத்து நகர்ந்து வரீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நல்லது கெட்டது தெரிஞ்சதுக்கப்புறம் நிறையா வெல் பவர் இருக்குது. உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடவுள் காலடியில் பிடிச்சிட்டிங்க, கடவுள்கிட்ட சரணாகதி ஆகிட்டீங்க. வாட்டர் எனர்ஜி, கேன்சர் எனர்ஜி, 7777 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. இப்போதைக்கு மனசில் நினச்சிக்கிட்டு என் பர்சன் வருவானா, வருவான், எனக்கு நல்ல காலம் பிறக்குமா, பிறக்கும், எனக்கு வேலையில் ஒரு ஊதியம், நல்ல ஊதியம் கிடைக்குமா, கிடைக்கும், எனக்கு நல்ல வேலைக்கு மாறுவேனா, மாறுவீங்க, படிச்சுட்டு இருக்கேன் வேலை கிடைக்குமா, கிடைக்கும், போன பொண்டாட்டி வருவாளா, வருவா, போன புருஷன் வருவானா, வருவான், விட்டு போன காதலன் காதலி வருமா, கண்டிப்பாக வருது. அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வியாதியால் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நல்ல விஷயம் எனக்கு வருமா, நல்ல விஷயம் வருது, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மன நிம்மதியே இல்லாமல் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஏதாவது அடிக்கடி ஏதாவது ஒன்று குழப்பத்தில் யோசித்து யோசித்து நான் ஒரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு இந்த வியாதி சரியாகுமா, சரியாகுது. மெடிடேஷனுக்குள்ளே நீங்கள் போகும்போது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு விடையாக கிடைக்கும். உங்களை மாற்றக்கூடிய நிறைய சுச்சுவேஷன் வரும். எனக்கு வந்து வேறு பொழப்பே தெரியாதுங்க, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், என்னை வெளியில் யாரும் அனுப்ப மாட்டாங்க, இதுக்கு மேலே நான் வெளியில் போய் நான் என்ன பண்ணுவேன், நான் படிக்கவே இல்லைங்க, எனக்கு காசு சம்பாதிக்க முடியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா டேரோங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்முங்க. சம்பாதிக்க முடியல, உட்காந்த இடத்துல இருந்தே மற்றவர்களுடைய அந்த ஒரு வாழ்க்கையை படித்து நீங்களும் வந்து ஒரு டேரோ ரீடர் கண்டிப்பாக ஆகலாம். 15 நாளில் ஈஸியாக வந்து ஒரு எந்த விதமான ஒரு மனப்பாடமும் பண்ணாமல் ஈஸியாக படங்களை பார்த்து கதை சொல்கிற ஒரு விஷயந்தாங்க. அதனால தேவைப்படுறவங்க எனக்கு நான் சம்பாதிக்கணும், நான் சுயமாக
இருக்கணும், என்னை மதிக்க மாட்றாங்க, என் கையில் காசு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேரோ ரீடர் ஆகலாம். கஷ்டப்படுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற ஜாபு டேரோ தாங்க. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, கஷ்டப்படுறவங்க ஒரு கட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்திருப்பாங்க. இதை தாண்டி நான் இனிமேல் வெளியில் போய் நான் எங்கே சம்பாதிக்கிறது, என்னை கடவுள் துரத்துறாரு, வெளியில் போன்னு சொல்கிறாரு, ஆனால் என்னால் போக முடியல, நான் இப்படியே பழகிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுக்குள்ளே இருந்த இடத்துல இருந்தே வந்து நீங்கள் இதை வந்து டெடிகேஷனாக படிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கை மாறுனுச்சு, உங்கள் வாழ்க்கையும் நீங்களும் நானும் ஒன்று தான். இல்லை நான் ஒரு பெரிய ஒரு என்னை தனியாக வந்து செதுக்கி எனக்கான ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் கொடுத்து கடவுள் இங்கே அனுப்பலை. எல்லாத்துக்கும் இங்கே ஒரே டிக்கெட்டு தான். எப்போ கொடுக்குறாரோ அவர் கொடுத்து அனுப்பிவிடுவார், எப்போ பிடுங்குறாரோ நம்ம வெளியில் போய் தான் ஆகணும். அப்போ எனக்கு உண்டான டிக்கெட்டு நீங்களும் அதே டிக்கெட்டு தான் வாங்கியிருக்கீங்க. அப்போது என்ன நல்ல ஒரு ஸ்பெஷல் சீட்டில் வந்து கடவுள் உட்கார வச்சுருக்காரு அந்த பஸ்ஸில் அப்படின்னா நீங்களும் அதுக்கு தகுதியான பர்சன் தான். அது தகுதியை வளர்த்துக்கோங்க, கடவுளை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் அழுதுட்டெல்லாம் நிற்கவே கூடாது. கையில் காசு இல்லை, ஒருத்தங்கிட்ட அடி வாங்கி அவங்ககிட்ட அடிமையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் அது யாருமே உங்களுக்கு தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையே கிடையாது. உங்கள் கையில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நீங்கள் காசு சம்பாதிக்கும் போது, உங்களை நீங்கள் மதிக்கும் போது, உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை மாறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த டேரோன்னு மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன வரும் உங்கள் லைஃப்பில் வந்து எனக்கு இது வரும், எனக்கு இது டேலண்ட் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷனோட பேஷனேட்டோட பண்ணுங்கள். நான் இதுதான் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரல. அவங்கவுங்களுக்குன்னு உண்டான ஒரு விஷயம் டேலண்டெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாருமே பிறந்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ நல்ல விஷயம் வருது தான். அப்போ கன்ஃபர்மேஷன் தான். என்னமோ நான் இத்தனை கார்டை எடுத்து வச்சுருக்கேன், எத்தனை படிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஒவ்வொரு கார்டும் டீட்டெயில்டு மெசேஜ் கொடுக்குது. ஸோ வந்து இதுக்கே நேரம் போயிடுது. வாவ்! இன்றைக்கி யாருங்க பார்க்குறீங்க? என் பர்சன் வருவானா? எனக்கு நல்ல காலம் கிடைக்குமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா? என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். என் பொண்ணு பிள்ளைங்களாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்றாங்க. தவறான ஒரு வழிக்குள்ளே போகிறாங்களோ என்னவோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எல்லாமே மாறி நல்ல வழிக்கு வராங்க. 88 888 பார்க்குற பர்சனாக இருக்கும். ஒரு ஸ்பீடு எடுத்துருச்சு. உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் ஒரு அநீதி நடந்திருக்கு, எனக்கு நல்லது நடக்குமா, நியாயம் கிடைக்குமா, போனவங்க என்னை தேடி வருவாங்களா? கண்டிப்பாக வேகமாக வராங்க. இங்கே சேரியட் ரூபத்தில் வராங்க. அதை தொடர்ச்சியாக 8 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு வந்துருச்சுன்னா இனிமேல் நீங்கள் கவலைப்படுறதுக்கெலாம் இல்லை. போய் கேளுங்க கடவுள்கிட்ட, முருகன்கிட்டையும் சிவாப்பா கிட்டேயும் போய் கேளுங்க. எனக்கு இந்த ஒரு வரம் கொடுத்தீங்கல்ல நீங்கள், நான் நம்புகிறேன். நம்பிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறதோட நிறுத்தக்கூடாது. கடவுளை கேள்வி கேட்டுட்டுலாம் நிற்கக்கூடாது. கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் அவர் சொன்ன அந்த லெசனையும் நீங்கள் படிச்சிருக்கணும். படித்தா மட்டும்தான் போய் கேள்வி கேட்குற தகுதி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் கேட்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கும்போது தான் கடவுளோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ணி மேலே ஏறி போவீங்க. நீங்கள் இங்கேருந்து கேள்வி கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு புதக்குழிக்குள்ளே நின்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது அந்த கடவுளுக்கு கேட்காது. ஓகேங்களா? உங்களுக்கு நிறையா லெசன் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த லெசன் எல்லாம் படிச்சுட்டு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு பாதையை கட்டமைச்சிக்கிட்டு உங்கள் வழியை பார்த்து போங்க. அப்படியே அந்த பாதை கடவுளோட அந்த ஒரு பாதையோட மிங்கிளாகும். அப்போது அவர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்பார். அப்போ உங்கள் வாழ்க்கை ஈஸியாக மாறிடும். இது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி தான். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை ஹையராக வச்சுக்கோங்க. சும்மா அழுதுட்டு உட்காந்துட்டு அவன் அப்படி அடிக்கிறான், இவன் அப்படி பண்ணுறான், இவன் என்னை மதிக்க மாட்டான், இவன் என்னை விட்டு போகிறான், இவன் என்னை தரக்குறைவாக நடத்துகிறான், இவன் என்னை அன்பை புரிஞ்சுக்கலாம், அவன் என்னை ஏமாத்துறான், அவன் என்னை துரோகம் பண்ணுறான், அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இன்னும் காலத்தை போக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவன் அப்படி தான் இருப்பான். நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும். அப்போ நீங்கள் மாறும்போது வாழ்க்கை மாறும். எய்த்தாப்பில் இப்போ எப்பயுமேங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே கடவுள் வந்து அனுமதிக்காமல் எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கஷ்டப்படுதுன்னா இதுலேருந்து ஏதோ நீ ஒன்று கற்றுக்கிறதுக்கு வந்திருக்க, ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க, அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீ வெளியில் வரும்போது இந்த விஷயத்தை நீ கற்றுக்குவ, அதுக்கு தான் நீ வந்திருக்கேன்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போகணும். எதையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போகணுங்க. அதை எதிர்த்து நோக்கி பின்னாடியே போகக்கூடாது. ஒரு ஆறு ஓடுதுன்னா அந்த ஆறு போகிற திசையில் ஓடும்போது நமக்கு எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை. நம்மளும் அந்த ஆற்றோட கடந்து போயிடுவோம். ஆனால் ஆறு போகிற திசைக்கு எதிர்மறையாக நம்ம எதிர்நீச்சல் அடித்து போனோம்னா எவ்வளோ கஷ்டமாகும் தெரியுங்களா? கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிப்போம், அதுக்கப்புறம் களைச்சி போயிடும், நம்ம மூச்சு திணற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்போது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எது நடக்குதோ அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம எல்லாமே வந்து கடவுள்கிட்ட ஒத்துக்கிட்டு கடவுள் பார்வையில் விடும்போது சுற்றி இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் நீங்கள் எந்த கண்ணாடி போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா முன்ன பார்த்த கண்ணாடி போட்டு நீங்கள் பார்க்கல, பிரச்சனை பெருசாக தெரியும். முன்ன போட்டிருந்த கண்ணாடி, இப்போ நீங்கள் போட்டிருக்க கண்ணாடி என்னென்னா பிரச்சனை எல்லாம் பெருசாக தெரியாது. நீங்கள் கும்பிட்ற கடவுள் தான் உங்களுக்கு பெருசாக தெரிவாங்க. அப்புறம் நீங்கள் அவரை நம்ப ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அவரை நம்ப ஆரம்பிக்கும் போது நிறையா மிராக்கல் மேஜிக் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக இந்த 2 கார்டுமே வந்து ஒன்றா வந்திருக்கு. ஸோ வந்து நல்ல காலம் வருது. ஸோ இன்றைக்கி நீங்கள் போட வேண்டிய வாசகம் என்ன தெரியுமா?
குட் டைம் கம்மிங். ஓகேங்களா? குட் டைம். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. குட் டைம் கம்மிங். ஏன்னா வந்துருச்சு. கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கேளுங்க கடவுள்கிட்ட. ஆனா நீங்க மாறிட்டு கேளுங்க. இல்லன்னா உங்களுக்கு தான் அடி கிடைக்கும். நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. நீ மட்டும் என்ன கேள்வி கேட்குறியான்னு திரும்ப ஏதாவது அடிக்க வருவாரு. ஆமா, செல்லமா அடிப்பாருங்க. ஆனா அவரு அடிக்கிற அடி மெதுவா அடிப்பாரு. அடிச்சு பார்ப்பாரு. சொல்லி பார்ப்பாரு. கெஞ்சி பார்ப்பாரு. புரிய வச்சு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வேகமா அடிப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க தான் அழுகணும். ஏன்னா இந்த ஒரு தேவையில்லாத ஒரு 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 பாட்டில் நீங்க போறீங்க, நடந்து போற பாதையில என்ன ஆகுது, அது கலர் கலரா ஒரு பாட்டில்ல என்னென்னமோ ஊத்தி வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு அந்த குழந்தை வந்து அழுதுட்டே போகுது. பட் அது வந்து ஒரு சென்ட் பாட்டில். அத நான் குடிக்கணும். அது ஏதோ ஒரு ஜூஸ்ன்னு நெனச்சுட்டு அந்த குழந்தை அழுவுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? வேணாம்மா, வேணாம்மா, விட்டுருவாம்மா, இது வேணாம்மா. இல்ல தர தரன்னு அழுவுது. கைய உதறிட்டு அழுவுது. அந்த சுத்தி இருந்த அந்த சூழ்நிலை மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த குழந்தை அழுகுறத நிறுத்தவே இல்ல. எனக்கு அந்த ஜூஸ் வேணும். ஆனா அது சென்ட் பாட்டிலு. கலர் 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 பாட்டில்ல வச்சிருக்காங்க. இது சென்ட்டுன்னா அந்த குழந்தைக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ கீழ விழுந்து அது அழுக ஆரம்பிக்கும்போது, அவங்க அம்மா, அப்பா என்ன பண்றாங்க, வேகமா முதுகுல அடிச்சு, "வா வீட்டுக்குன்னு" தர 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 தரன்னு அழுதாலும் பரவாயில்லன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து வீட்ல விடுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க கடவுளும், நம்ம கடவுளும் என்ன பண்ணுவாரு, நெறையா விஷயங்கள சொல்லிக் குடுப்பாரு. நீ காதுல வாங்கல அப்டின்னா, அடி வேகமா குடுத்து, அந்த சிச்சுவேஷன்லேருந்து வேகமா தர 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 தரன்னு இழுத்துட்டு வருவாரு. எப்படியோ நீங்க மாறணும். அது அடிச்சா தான் நீ மாறுவேன்னு அந்த அடியும் குடுப்பாரு. அப்போ நல்லா இருக்குல்ல காட்ஸ். ஒவ்வொரு காடுகளும் பலவித கதைகள் சொல்லுதுங்க. ஆனா நல்ல காலம் வருது அப்படிங்கிறது தான் இங்க ஒண்ணும் மோசமாலாம் இல்ல. பாஸ்ட் எனர்ஜி தான் ரொம்ப மோசமான ஒரு எனர்ஜியா இருக்கு. பட் ஆனா ரியாலிஸ்டிக்கா நம்ம பார்க்கும்போது, பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லன்னு நான் நெறைய பல தடவ சொல்லியிருக்கேன். பாஸ்ட்ங்கிறது ஒரு இறந்த காலம். ஒரு செத்துப்போன ஒருத்தன வந்து முயற்சி பண்ணி அவன முழிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி நீங்க போட்டீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அதே மாதிரி தான் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள யோசிச்சுட்டே இருக்கிறது. அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி விட்டு ஓடிட்டான், அவன் இன்னொருத்தி பின்னாடி போயிட்டான், இவன் எனக்கு ஏமாத்திட்டான், இவன் எனக்கு பணம் தரல, இந்த மாரி சொத்துல கையெழுத்து போட மாட்றான், இவன் இப்படி செய்வானே நான் நினைக்கல. இந்த எந்த ஒரு உறவுக்குள்ளேயும் வச்சுக்கோங்க. இந்த ஒரு உறவு அது கிடையாது. எல்லா உறவுலயும் ஒரு ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு உங்கள மனசு வெறுத்து போய் உங்கள மதிக்காத சில விஷயங்களும் இருக்கும். நான் இவ்ளோ பண்றேனே என்ன மதிக்கவே மாட்றானே, என்ன புரிஞ்சுக்கவே மாட்றானே, என்னோட அன்ப இவன் எப்படிதான் நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வாழ்க்கையில போயிட்டு இருந்தா கூட இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள். இந்த கேள்வி கேட்டுட்டுலாம் இல்லாம, பாஸ்ட்டு செத்துப்போன ஒரு விஷயம். பாஸ்ட்டு முடிஞ்சுச்சு. இறந்த காலம். அதுக்கு பேரே இறந்த காலம். முடிஞ்சு போச்சு. அப்போ ஃப்யூச்சர்ங்கிறது கண்ல இல்லவே இல்ல. கிடையவே கிடையாது. ஃப்யூச்சர்ன்னு ஒண்ணு நீங்க சொல்லலாம் ஃப்யூச்சர் இருக்குன்னு. பட் ஃப்யூச்சர்ல போய் நீங்க பாருங்க, அன்னைக்கும் அது பிரசன்ட்டா தான் இருக்கும். ஃப்யூச்சரே உங்க கண்ல தென்படாது. தென்படாத ஒரு விஷயத்துக்கு நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ பிரசன்ட்ல எவன் ஒருத்தன் பிரசன்ஸோட இருக்கானோ, அவனுக்கு நல்ல நல்ல வாழ்க்கை, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவன தேடி வருது. அப்போ பிரசன்ட்ல இருக்க நம்ம பழகணும். நமக்குள்ள வர இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் கூட நான் சொல்றேன். ஒரு சோப்பு டப்பாக்குள்ள ஒரு சோப்பு இருக்கு அப்டின்னா, அந்த சோப்பு டப்பா நெனச்சுக்கிச்சாம், இந்த சோப்பு தான் நான் அப்டின்னு நெனச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, நமக்குள்ள வர அந்த மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த தாட்டு நான் தான், மைண்டு நான் தான் அப்டின்னு நெனச்சுக்கிட்டு, நம்மள நம்மளே வருத்திக்கிறோம். அப்போ எண்ணங்கள் உங்க மைண்டுக்குள்ள தோணுது அப்டின்னா, அது உங்களோடது கிடையாது. நீங்கள் தனி, உங்க மைண்டு தனி, மைண்டுக்குள்ள தோன்ற எண்ணங்கள் தனி. அப்ப தனித்தனியா இருக்கிற ஒரு விஷயத்த மைண்டு நான் தான், எண்ணங்கள் நான் தான் இப்டி உங்களுக்குள்ள அட்டாச் பண்ணி அது போற பக்கம்லாம் பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா, அது குரங்கு மாதிரி மனம். மனத்துக்குள்ள இருக்கிற எண்ணங்களும் அப்படித்தான். அப்போ மரத்துக்கு மரம் அது தாவி போக போக ஒவ்வொரு இடமா ஷிஃப்ட் ஆகும். அப்போ மகிழ்ச்சி வந்து எனக்கு இந்த இடத்த ரீச் பண்ணா மகிழ்ச்சின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த இடத்துக்கு ரீச் பண்ணும்போது அது மனம் என்ன பண்ணுது? வேற ஒரு சந்தோஷமான ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. அடுத்த கோல் வந்து இந்த இடத்துக்கு போனா தான் நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு. ஆனா சந்தோஷம்ங்கிறது வந்து நம்ம இயல்பான ஒரு உணர்ச்சி. எப்பயுமே நீ சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம்லாம் தேவைப்படாது. அந்த பெர்சன் வந்து ஒழுங்கா பேசினா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். அவன் என் கூட இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். எதுக்கு டார்கெட் வைக்கிறீங்க? அப்போ எதிர்காலத்துல எதிர்ல இருக்கிறவனோட அவனோட ஒரு ஒரு நடவடிக்கைய பொறுத்து உங்களோட சந்தோஷமும், உங்க வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னா, அவ்ளோ தூரத்துக்கு நீங்க உங்களோட கண்ட்ரோல அவங்க கிட்ட குடுத்துட்டு ஏமாளியா நிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க சுதந்திரமோ, உங்க கண்ட்ரோலோ மத்தவங்க கையில நீங்க குடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட்டு அது அவங்க கையில இல்லங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? எல்லாமே உங்க கிட்ட தான் இருக்கு. இல்லாத ஒண்ண அவங்க கிட்ட போய் நீங்க தேடும்போது, நீங்க தான் மாட்றீங்க. புரியுதுங்களா? அவங்க கிட்ட உங்களோட சந்தோஷமும், கண்ட்ரோலும் கிடையாது. பட் ஆனா, அவங்க எது சொன்னாலும் நீங்க ரியாக்ட் பண்றீங்க. அவங்க தான் உலகம், அவங்க தான் உயிர், அவங்க சொல்றது தான் அங்கீகாரம் அப்படின்னு நெனச்சிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் கிடையாதுங்க. இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், சிவா பா. முருகன் என்ன சொல்லப் போறாங்க?
நிறைய நம்பிக்கை துரோகங்க. நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. யாருங்க இவங்க பர்சன்? நம்பலாமாங்க அவங்கள? நம்பவே நம்பாதீங்க. இவ்வளோ நாள் உங்கள நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. இனிமேல் நான் திருந்திட்டேன்னு சொல்றாங்க. நம்பலாமா? அவ்வளோ சீக்கிரம்லாம் யாராலயும் திருந்த முடியாதுங்க. அவ்வளோ சீக்கிரமா யாராலயும் வந்து வந்து ஒரு தவற வந்து பண்ணிட்டு திருந்துறதுக்குலாம் இதெல்லாம் வந்து ட்ராமா வேணா பண்ணலாம். புரியுதுங்களா? ஆனா வந்து நெறைய பேர் கேட்குறாங்க, அவன் திருந்தி வரான், தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். சூழ்நிலையினால ஒத்துக்கிட்டான். அப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை அவன் சால்வ் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு எடுத்த ஆயுதம் நான் திருந்திட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையாக நம்பிட்டு திரும்பவும் ஓவர் கிவிங்கில் அவங்கள நம்பிட்டு உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் கேட்குறேங்க ஒரு கேள்வி. உங்கள் அம்மா அப்பாலாம் இதுக்கு தான் வந்து உங்களை பெற்று விட்டாங்களா சொல்லுங்கள்? ஒருத்தங்களுக்கு அடிமையாக இருந்து அவனை திருத்துறதுக்கு அவன் எப்படி வேணாலும் போவான். அவன் கெட்ட வழியில் குட்டி சோறாக போவான். அவனுக்காக வெயிட் பண்ணுறது, அவனுக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறது, அவன் சந்தோஷமாக பேசினானா நீ சந்தோஷமாக சிரிக்கிறது, அவன் உங்கள் கண்ணாடி மாதிரி அவன் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிரிக்கிறது, ஆக்ட் பண்ணுறது, இதுக்கு தான் உங்கள் அம்மா உங்களை பெற்று விட்டுருக்காங்களா? நீங்கள் கவலைப்படுறதுக்கு தான் பெற்று விட்டுருக்காங்களா? எப்படிங்க உங்களோட சாவி, உங்களோட சந்தோஷம், உங்களோட கண்ட்ரோல்லாம் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் அடிக்கிறான், அடிமைப்படுத்துகிறான், வெளியில் போக விட மாட்டான், சம்பாதிக்க விட மாட்டான், பேச விட மாட்டான், ஒரு சுதந்திரமே கொடுக்க மாட்டான். அப்படி ஒரு பர்சன் என்ன உங்களை நல்லா வச்சுக்குவான்னு நினைக்கிறீங்களா கடைசி வரைக்கும்? உங்களோட உணர்வுகளை புரியாதவன், உங்களோட ஆசைகளை தெரிஞ்சுக்காதவன், அவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஃபேவராக பண்ணிக்கிறான். சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக பண்ணிட்டு இதுலேருந்து என்ன அவன் வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலான்னு பார்க்குறான். அப்போது உங்களை அடிமைப்படுத்தி நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அடிமைப்படுத்துகிறான். அப்போது தான் நீங்கள் அவங்க கண்ட்ரோல்குள்ளே இருப்பீங்கன்னு உங்களை வந்து அதே மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கான். அப்போ அவனால் உங்களுக்கு எப்படி ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வந்து சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்க முடியும்? உங்களோட உணர்வை மதிக்கலை, உங்களோட சந்தோஷத்தை மதிக்கலை, உங்களோட ஆசைகளை மதிக்காதவன் உங்களுக்கு எப்படிங்க கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை கொடுப்பான்? உங்களை ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பான், காரணம் சொல்லிகிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவன் இங்கே சேஃபாக இருக்கணும். அவன் கரெக்டாக தான் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான்? நான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்கிறான். உங்களை கட்டுப்படுத்தி உங்களை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் இப்படி தான், ஏன்னா அவன் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அவன் சொல்கிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு சில பர்சன்ஸும் இருக்காங்க. ஒரு டாமினேட்டிங் பர்சன்ஸாக சில பேர் அடிக்ஷனில் இருப்பாங்க, குடி, சிகரெட்டு, தண்ணி. அப்போது அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸும் உங்களை வெளியில் வரவிடாமல் நீ சம்பாதிக்கக்கூடாது, நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ வெளியே போகக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், 4 காசு பார்க்கக்கூடாது. அவனும் சம்பாதிக்க மாட்டான், உங்களையும் அசிங்கமாக பேசுவான், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னும் சொல்லுவான். இருந்தாலும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் அவன் பேச்சை கேட்டுட்டு அவனுக்கு அடிமையாக உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவன் வந்து நினச்சிட்ருக்கான். புரியுதுங்களா? அப்போது வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ரொம்ப வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கதை மூலமாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த கதையை நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு கூட தெரியல. திரும்ப சொன்னேன்னா ரிப்பீட்டிங் மோடில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு அழகான குட்டி நாய் வந்து விளையாண்டுட்டு இருக்குங்க. அது விளையாடலை, அந்த நாயை வச்சுக்கிட்டு அந்த குட்டி குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது? அந்த நாயை போட்டு அடிக்குது, வாழை பிடிச்சி இழுக்குது, இந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த நாய்க்குட்டியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பொறுத்துக்குது. ஓகே, இது குட்டி குழந்தை, இதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அது பொறுத்து போகுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தை என்ன பண்ணுது? கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் அந்த ஒரு மூச்சு திணறல் தாங்க முடியாமல் அந்த குட்டி நாய்க்குட்டி தள்ளி ஓடி போயிட்டு 2 தடவை குலைக்குது. மூச்சடைச்சல் தாங்க முடியாமல் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக உள்ளேருந்து வெளியில் வந்த அந்த உறவினர்களாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், என்ன பண்ணுறாங்க? குழந்தைய கடிக்க வருது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த நாயை அடித்தே கொன்னுடுறாங்க. அப்போது இந்த ஒரு தவறான பர்சன் என்ன பண்ணுவாங்க? தான் தப்பிக்கிறதுக்காக உங்கள் மேலே பழியை போட்டுருவாங்க. நீ இப்படி தான், நீ ஏதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நீ இதுக்கு தான் லாய்க்கு, அதனால தான் நீ இப்படி இருக்க, உன்னால் இதான் முடியும், நீ வெளியே போனேன்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலேயே பழியை போட்டு அந்த சூழ்நிலை கைதியாக உங்களை உட்கார வச்சிருவாங்க. நீங்களும் இதுலேருந்து தப்பிக்க முடியாமல், ஸோ நம்ம இது மாதிரிலாம் ஏதாவது யோசித்தோம் அப்படின்னா நம்மளை இப்படி தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு பயத்தில் இருந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபோன் பேச முடியாது, நீங்கள் திங்கே பண்ண மாட்டீங்க. இது தாண்டி நான் எப்படி வெளியில் வரது யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் வந்து தவறானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் ஆள் மனசில் அவரே பதிய வைக்கிறார். சுற்றிலும் இருக்கிற நபருக்கு இவரே பதிய வைக்கிறார். அவர் நல்லவராகவும் உங்களை கெட்டவங்களாகவும் சுற்றி இருக்கிற நபர் முன்னாடி ஒரு போர்ட்ரே பண்ணிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி உள்ள நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி ஏமாற்றி தான் இருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் நல்லவனாக இருக்கேன்னு நடித்து ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுள் கிழிச்சிருப்பார். இந்த திறந்து பார், நீ நம்புறிய அந்த நம்பிக்கை நட்சத்திரம் உனக்கு எவ்வளோ பெரிய குழியை பறித்து வச்சிருக்க பாரு உனக்கு பின்னாடி அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் காமிச்சு கொடுத்துருப்பாரு. அதில் இதெல்லாம் நிறையா பேர் வெளியில் வந்திருப்பீங்க. நம்பவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியல, பிள்ளைங்களுக்காக நம்பி வாழ்கிறதா என்னன்னு தெரியலை. காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? குழந்தைங்கள படிக்க வைக்கணும், சரி அது கொடுத்து தொலையுதே அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயமும் வந்து நீங்கள் அதை விட்டு கொடுத்தும் போகிறீங்க. நிறையா பேர்
இதை இனிமேல் நம்ப முடியாது, நம்ம கையில் காசு வேணும், என்ன பண்ணலான்னு இனிமேல் தான் நம்ம வந்து ஒரு விஷயமே யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது வரைக்கும் அவரை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால, அவர் தவறான பழக்க வழக்கம் போகிறதுனால அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. என் கையில் காசு இருந்தால் நான் எனக்கு ராஜா, நான் எனக்கு ராணி அப்படின்னு இருந்திருப்பேனே. இது நாள் வரைக்கும் நான் என் குடும்பம், என் குழந்தை, என் புருஷன்னு நம்பி இருந்ததுக்கு எனக்கு நல்ல ஒரு செருப்படி கிடச்சிருச்சு. மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்களோ, எப்படி இவங்களால இப்படி முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள், நிறைய போராட்டங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் நல்லவளாக இருக்கேன், நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்குறது எல்லாமே உங்களை மாதிரியே இருக்கும், அதே மாதிரி ஒரு கண்ணாடி தான் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. மனிதர்கள் இங்கே இப்படி தான் இருப்பாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவாங்க, நேரத்துக்கு நேரம், காலத்துக்கு காலம் பச்சோந்தி போல் மாறிட்டு தான் இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் தான் உங்களுக்கு லெசன். அவங்க மாறுவாங்க தான். நீ தான் முக்கியம், உன்னை நீ தான் பார்த்துக்கணும். சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்க. சந்தோஷத்தை அடமான வைக்காத, உன்னோட நிம்மதியை அடமான வைக்காத, உன்னோட தேவைகளை அடமான வைக்காத, சுயமாக நின்று உன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறது. இது நான் பெண்களுக்காக சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, இது ஆண்களும் பார்க்குறீங்க. 2 பேருக்குமே உண்டான ஜெண்டர் ஒரு இதுதாங்க, ரீடிங் தான் இது. ஸோ இது பெண்களுக்காகவே சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஆணை மையப்படுத்தி நான் சொல்கிறேன். இதில் நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா ஆண்களும் தவறானவங்க கிடையாது, எல்லா பெண்களும் நல்லவங்களும் கிடையாது. 2 விதமான ஒரு கோட்பாடு 2 பக்கமே இருக்குங்க. 2 விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஸோ அது நான் ஒருதலை பட்சமாக வந்து நான் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி கிடையாதுங்க. நான் என்னோட கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனைகளில் நான் என்னை மையப்படுத்தி நான் பேசும்போது ஒரு பையனை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பையன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு நபரை பற்றி நீங்கள் நினச்சிக்கோங்க, வைஸ் வர்சாவாக நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? நான் எப்போ பார்த்தாலும் பையனை அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன்னா நினச்சிக்காதீங்க. கதை சொல்லும்போது அந்த எனர்ஜியை எடுக்கும்போது நான் ஒருதலை பட்சமாக சொல்லலை, 2 பேருக்கும் பொதுவான ஒரு ரீடிங் தான். எடுத்துக்கிறவங்க மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போது ஏதோ ஒரு துரோகம் இருக்குது, நல்லா அது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடுச்சு. அது உங்களை ஏமாற்றிட்டு தான் இருக்குது, உங்களை நல்லா வச்சு செய்து இனிமேலும் ஏமாற்றம் தான். அதுக்கு உண்டான பாடம் கண்டிப்பாக இருக்குது. அது வந்து எந்த விதைக்குதோ அதுக்குண்டான அறுவடை அது பண்ணும். அதுக்காக நீங்கள் பொறுமையாக அந்த இடத்துல இருந்து இன்னமும் நம்பி இன்னும் படுகொலியில் போகாமல் நிறைய விதமான சீக்ரெட் கூட உங்களுக்கு நிறையா வந்து வெளிப்படுத்துவார். கடவுள் வெளிப்படுத்தினால தான் உங்களுக்கு தெரிஞ்சு, நீங்களா கண்டுபிடிச்சிங்க, நீங்களா சிஐடி. அப்போது எந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் அவர் தான் யோசிச்சு வச்சுருக்காரு. நீங்கள் இப்போ எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் அவர் தான் போட்டு வச்சுருக்காரு. கடவுளை பிடிச்சி நான் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட கேளுங்க, அவரே அழகாக கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்பா 36 நிமிஷம் போயிடுச்சு. இனிமேல் நான் என்னத்தை பண்ணுவேன், ஃப்யூச்சரை குறித்து என் பர்சன் என்ன பண்ணுவான், வருவானா அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் இருக்கீங்க. ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டோம் நிறைய பேர் இருக்கீங்க. பிளானிங்லாம் பயங்கரமாக இருக்குது. பிஸ்னஸ் லெவலில் பெருசாக பண்ணணும்னு பிளானிங் இருக்குது. எக்ஸிக்யூட் இன்னும் பண்ணலை. நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் கிட்ட நிறையா அட்வைஸ் வாங்கிட்டு அதை கீனாக அந்த ஒரு விஷயத்தை வந்து பற்றி யோசிச்சுட்டு அதுக்குண்டான ஒரு ப்ராஜெக்ட்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க. கண்மூடித்தனமாக ஆழம் பார்க்காம காலை விட்டுட்டு அப்புறம் வலுக்கிருச்சு அப்படின்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தெளிவாக ஒரு விஷயம் என்னால் தெரியுதுன்னா அந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்குங்க. ஓகேங்களா? மற்றபடி நல்ல காலம் தான். ஏரிஸ் எனர்ஜி, டெக்கான் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி, 3333 பார்க்குற பர்சன்ஸ் தான் ப்ராக்ரஸ் நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா தொலைநோக்கு பார்வை தான் வைக்கணும். பக்கத்தில் இருக்கிறது என்ன பண்ணுது, இது ஏமாத்துதா வைக்குதான்னு இப்படியே குட்டி பார்வையெல்லாம் பார்க்காம என் வாழ்க்கை இன்னும் வந்து தூரத்துக்கு போகணும், இன்னும் உயரத்துக்கு போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தொலைதூர பார்வை. இதெல்லாம் வந்து மைண்டில் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க. போராட்டம்லாம் போராடக்கூடாது. போராடிக்கிட்டே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. வாவ் கட் பண்ணி எடுக்கிறேன் சூர்யாப்பா. அப்பா இந்த கார்டு தான்ப்பா நான் தேடிட்டே இருந்தேன். என்ன ஒரு மிராக்கிளான ரீடிங். இந்த ரீடிங் நான் என் பண்ணிக்கலாம் தான் நினச்சி நான் பார்த்தேன். கட் பண்ணி எடுக்கும்போது நான் என்ன இன்னும் அழுதுட்ருக்கீங்க நிறையா பேர். என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணுறீங்க, பர்சனல் ரீடிங்க்கு அப்படியே அழுகுறாங்கங்க. ஒரு கடவுள்கிட்ட வந்து முறையிடுற மாதிரி, இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, இப்படி ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்கங்க என்னால் அந்த மாதிரி தான் அழுகுறாங்க. ஆனால் பர்சனல் ரீடிங் முடிச்சுட்டு போகும்போது ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸோட கான்ஃபிடென்ட்டோடு போகிறாங்கங்க. அப்போது எல்லாமே டிவைன் கைடன்ஸ் தான். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ விஷயம் சொன்னால் கூட கடவுள் கடைசியில் நான் இருக்கேன் உனக்கு, நீ என்ன நம்பு, உன் வாழ்க்கையை மாற்றுறது என் கையில் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். இனிமேல் யாருமே அழுகக்கூடாது. எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே எனக்கு இந்த கைடன்ஸ் வந்து போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓம் சூரிய பகவானே நமோ நமகன்னு போடுங்க. சூர்யா அப்பாவே வந்துட்டாங்க. இனிமேல் இதுக்கு மேலே அல்டிமேட்டான ஒரு எனர்ஜி இந்த இந்த டெக்லே கிடையாது. ஸோ நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல காலம் பிறக்குது, இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. நான் பூஜ்ஜியத்தில் நிற்கிறேன். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுட்டாங்க. அன்பு இல்லை, மனுஷங்க இல்லை, எல்லாருமே இருந்து அனாதையாக நான் நிற்கிறேன். என் கையில் காசு இல்லை, என்னை மதிக்க மாட்றாங்க, என்னையும் மதிக்கிறதில்ல, என் குழந்தையும் மதிக்கிறதில்ல, என்னை சேர்ந்தவங்களும் மதிக்கிறதில்ல, என்னை கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அங்கே போகாத, இங்கே போகாத, எங்கே பேசாத, அவங்கக்கிட்ட பேசாத, இது பண்ணாத, அது பண்ணாத, நிறையா வந்து கேரக்டர் வைஸும் தப்பாக பேசுகிறாங்க. அதெல்லாம் இனிமேல் எதுவும் கிடையாது. எந்த பிரச்சனை குறித்து நீங்கள் இப்போ அழுதுட்ருக்கீங்க, என்னை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எதுக்கு எனக்கு ஒருத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே வராங்க, எதுக்கு விட்டு போகிறாங்கன்னே காரணம் தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேனே தெரில. என் கையில் காசே இல்லைங்க. என்னை நம்பி ஒருத்தர்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் என்னை அடிமைப்படுத்துகிறாங்க, என்னை வந்து கிழக்கிற மாதிரி நடத்துகிறாங்க, என்னை மதிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இனிமேல் அதெல்லாம் கிடையாது. நான் அன்பை கொட்டி கொட்டி கொடுக்குறேங்க. அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, என்னை விட்டு விட்டு போகிறாங்க. நானும் கையில் காலெல்லாம் விழுந்துட்டேன், இருந்தாலும் என்னை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அப்படின்லாம் இருந்ததுன்னா வர வேண்டியவங்க வருவாங்க, தேவையில்லாதவங்க உங்களை விட்டு போகிறாங்க. நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசன் இங்கே ஒன்று இருக்குது, அதை திரும்பி பார்க்கணும். நான் நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன படிக்கணும்னு வந்திருக்கே அந்த பாடத்தை படிக்கணும். நீ நல்லவனாக இருந்தாலும் பாடம் படிக்கணும், நீ படிக்காதவனாக இருந்தாலும் பாடம் படிக்கணும். இங்கே இது வந்து வாழ்க்கை பாடம். இதில் வந்து புக் எடுத்து வச்செல்லாம் இங்கே படிக்க முடியாது. அனுபவ பாடம் தான் நீ வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த பாடத்தை நீ படிச்சுட்ட அப்படின்னா கடவுள் உனக்கு அழகான ஒரு கிஃப்டாக ஃபஸ்ட்டு பென்டக்கல் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பணம், காசு, அபண்டன்ஸ், நகை, நட்டு, வீடு, வண்டி, வாகனம், வசதி இதெல்லாம் அழகாக கொடுத்துருவாரு. அப்போது சூர்யாப்பா வந்துட்டாங்க. நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்படவே தேவையில்லை. வாழ்க்கையில் முன்னேற போகிற அந்த ஒரு சூரிய சக்தியாக, பிரபஞ்ச சக்தி, இயற்கையோட சக்தி, அந்த ஒரு யூனிவர்ஸோட சக்தி, இது எல்லாமே உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்காம உனக்குள்ளேயே டவுன்லோட் ஆகுது. இன்ட்யூஷன் மெசேஜ். ஏன்னா இங்கே கடவுளோட கையை பிடிச்சிட்டிங்க நீங்கள். அப்போ கடவுள் நேராக டைரெக்டாக உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன நடக்கணும், எது இப்போ நடக்கிறது நல்லதுக்கா எல்லாமே அவரே இன்ட்யூஷனில் சொல்லுவாங்க. நீ ஜாலியாக எனக்கு நாளைக்கு என்னங்கிற கவலை உங்களுக்கு தேவையே கிடையாது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, அவன் விட்டு போவானா, அவனுக்கு ஏதாச்சும் ஆகுமா, அவன் என்னை விட்டு போய் இன்னொரு உறவில் சந்தோஷமாக இருப்பானா, அதெல்லாம் பற்றி கவலைப்பட தேவை இல்லை. அது என்ன பண்ணாலுமே அதுக்கு உண்டான லெசன் கற்றுக்கிட்டு திரும்பி அது வரும். அங்கெல்லாம் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. நீ இப்போ அழுகிறல்ல, உன்னை நம்ப வச்சு நீ இப்போ நட்டாத்தில் விட்டுட்டு நீங்கள் இப்போ அழுகுறீங்கல்ல, அப்போ அதே தான் அவங்களும் அனுபவிப்பாங்க. அது கொஞ்சம் காலம் எடுக்கும். கொஞ்சம் அந்த அப்படியே வனப்பில் அந்த ஒரு புது வாழ்க்கை, அந்த ஒரு பளபளப்பில் கொஞ்சம் அந்த மயக்கத்தில் இருப்பாங்க. அந்த ஒரு மயக்கம்லாம் முடிஞ்சு தெளிஞ்சு போய் சாயம் வெளுத்தோன்னே என்னமோ ஒரு பாட்டு வரும் பாருங்க, என்ன மலையில் பாடுவாங்களா, அழுத புள்ள சிரிச்சிச்சான் டும் 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 டும், மழை பெஞ்சி சாயம் வெளுத்துச்சான் டும் 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 அப்படின்னு ஏதோ ஒரு பழைய பாட்டுங்க, ஒரு சினிமா பாட்டு நல்லாயிருக்கும். அந்த பாட்டு என்ன படம்னு கூட தெரில. பட் ஆனால் வந்து அது நல்லாயிருக்கும். அந்த வந்து சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னோடனே அங்கே வந்து அடிபட்டு அவங்க திரும்ப உங்களோட அருமை பெருமைலாம் தெரிஞ்சு வருவாங்க. அது வருது வரல, அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு இனிமேல் தேவையே இல்லை. உங்களை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுமோ இதை பற்றி மட்டும்தான் 24 மணி நேரம் சிந்திக்கணும். சும்மா அந்த பக்கம் என்ன நடக்குது, விட்டு போனால் வருவானா, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்களை பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாழ்க்கை சன் கார்டு மாதிரி நீங்கள் ஒசரத்துக்கு போவீங்க. சூர்யாப்பாவோட பிளஸ்ஸிங் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல அவர் எனர்ஜி கொடுக்குறாரு. கூப்பிடுங்க, யூனிவர்ஸை கூப்பிடுங்க. நான் போகிறேன், எனக்கு முன்னாடி நின்று எனக்கு வழி நடத்து, நான் இதை செய்ய போகிறேன், வா கூட வா, கூப்பிடுங்க. யாருமா இல்லை உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் விட்டு போயிட்டான், எவ்வளோ ஒருத்தி விட்டு போயிட்டானா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சா? இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் என்ன வாழவே இல்லையா? வாழாமல் தான் இருந்தீங்களா? இவங்க வந்தோடனே தான் அவங்க வாழ்க்கை பயணம் நேராக அழகாக போகுதா? அது ஒரு விஷயம் வந்துச்சு, ஒன்று கற்றுக் கொடுத்துச்சு, அது போயிடுச்சு. அதோட டைம் அவ்வளோதான். அந்த ரயில் பிரயாணம் மாதிரி அந்த இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிடுச்சு. அப்போது நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடத்தை நீங்கள் கற்றுக்கணும். புரியுதுங்களா? ரயிலில் ஏறினவங்களாம் கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. இது கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்தாலும் கூட நம்ம அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு ரயில் பயணத்தில் போகும்போது எது முன்னாடி இறங்குது, எது வந்து கடைசியில் இறங்குது அப்படிங்கிறதுல நம்மளால் சொல்லவே முடியாது. எந்த ஒரு உறவுமே இங்கே நிரந்தரம் இல்லாத ஒரு உறவு. எந்த ஒரு உறவினுடைய அன்புமே இங்கே உண்மை இல்லை. எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை. எல்லாமே இல்யூஷன், எல்லாமே மாயை. நீ என்ன தேடிட்டு இருக்க? நீ இந்த மாயான உலகத்தில் என்னத்தடா தேடுற? நீ தேடுறது அங்கே ஒன்றுமே இல்லை. நீ பார்க்குறது ஒன்றுமே இல்லை. அங்கே விஷயமே இல்லை. நீ கவலைப்பட்டு நிற்கிறியா? அங்கே கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது வந்து தான் அது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான லெசனை படிச்சுக்கிட்டு, இந்த லெசனை படிச்சுக்கிட்டு திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே போகும்போது திரும்ப திரும்ப அடி கிடைக்காது. புரியுதுங்களா? கற்றுக்கிட்டு சாமியாராக போகிறதுக்குலாம் நான் சொல்லவே இல்லை. கற்றுக்கோங்க, களத்தில் இறங்குங்க. எப்படி ஜெயிக்கணுங்கிற ஒரு நுணுக்கம் கற்றுக்கிறதுக்கு தான் லெசனு. அப்போ திரும்ப திரும்ப அடி வாங்குறியா? இனிமேல் அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு உன்னை நல்லா தரமாக வளர்த்துக்கோ. இன்னரில் ஹையர் அசென்ஷன் ஆகு. நீ தான் முக்கியம். இங்கே நீ தான் உன்னை பார்த்துக்க முடியும். எவனும் பார்த்துக்க மாட்டான். எல்லாம் வர்றவன் ஏமாற்றிட்டு போவான், நம்ப வச்சு ஏமாற்றுவான், விட்டுட்டு ஓடுவான். அப்போ ஒவ்வொரு தடவையும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பியா? நீ அதுக்கு தான் வந்தியா? அதுக்கு தான் உங்கள் அம்மா அப்பா பெற்று விட்டுருக்காங்களா? நீ அழுகிறதுக்கு, கண்ணீர் விடுறதுக்கு, மற்றவங்கள திருத்துறதுக்கு? நீங்கள் என்ன அன்னை தெரசாவா?
மற்றவங்கள திருத்துற வரைக்கும் அது என்னமோ சொல்லுவாங்க தெரியுங்களா, ரீஹாபிலிட்டேஷனா என்னன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு மறுவாழ்வு மையம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து தடம் மாறி இடம் மாறி வழுக்கி விழுந்தவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்து அவங்கள சரி பண்ணி அவங்கள வந்து உங்கள் வாழ்க்கை துணையாக வந்து சரி பண்ணி பக்கத்தில் நிற்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது அதுக்குன்னு படிச்சுட்டு வந்திருக்கீங்களா, இல்லை உங்களை அதுக்கு தான் நேர்ந்து விட்டுருக்காங்களா? அவன் சரியில்லை அப்படின்னா அடி வாங்கி வாங்கி கற்றுக்கிட்டு வருவான். நீங்கள் சொன்னீங்க, அன்பை கொடுத்தீங்க, அவங்க அன்பால் திருத்த முடியல, உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னா அது வேற ஒன்று திருத்தும். அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டான மாஸ்டர் கிடையாது, புரியுதுங்களா? கரெக்டான மாஸ்டர் குச்சி எடுத்து பெரம்பெடுத்து அடிக்கிறது நம்ம கடவுள் தான். அவர் கரெக்டாக திருத்துவார். அப்போது உங்களுக்கான வேலை இது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் இங்கே சொல்லி தான் அங்கே நடக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து சூர்யா அப்பாவை பார்த்தோன்னே எனக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் பூவையும் காணோம், ஒன்றையும் காணோம். கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்குது ரீடிங்கு. 44 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி யாரோட மெசேஜ் பார்க்கலாம் அப்படின்னா, கை அங்கே தாங்க போகுது. நான் என்ன பண்ணுறது, இங்கே வந்து மணி ஆனதுனால நான் டக்குன்னு எடுக்கிறேன். ரொம்ப பேர்டனோடு நிற்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஓவராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. சொல்ல வேண்டிய நேரத்தில் எஸ் சொல்லுங்கள், சொல்லக்கூடாத நேரத்தில் நோ சொல்லி தான் ஆகணும். அப்போது டூ மச் பேர்டன்லாம் எடுத்துகிட்டு நல்ல பேர் எடுத்து நீங்கள் போனதுக்கப்புறம் சிலையெல்லாம் இங்கே வைக்க மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா உபயோகப்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு உலகம் தான். அதனால் எப்படி வந்து இவங்க மாறுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் அப்படி தான். நீ தான் மாறணும். நீ உனக்கான ஒரு விஷயத்த நீ தான் பண்ணிக்கணும். ஓவர் பேர்டனாக இருந்து நீ பெரிய அந்த சுமை தாங்கி மாதிரி அடுத்தவங்களோட சுமையும் சேர்த்து தாங்கின அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னாலே பர்ஸ்ட் அவுட் ஆகி நீனே வெடித்து சிதறிடுவ. அப்புறம் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்போது கடவுளோட அறிவு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. ஏன்னா இங்கே சூர்யா அப்பாவோட எனர்ஜி இருக்கவங்களுக்கு கடவுளோட விஸ்டம் கொடுத்துருக்காருன்னா அந்த ஞானத்தெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். என்னடா எனக்கு இருக்குது, என்ன சக்தி எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, என்னை ஏன் அப்படி தனிமைப்படுத்திருக்காரு, எனக்கு என்ன வரும், ஏன் என்னை விட்டு போனாங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்குள்ளே வாங்க, துபக்குடின்னு குதிங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் தெரியும். எவனையும் நம்பக்கூடாது, ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது, துரத்திக்கிட்டே போகக்கூடாது. அது உங்களை விட்டு வேகமாக ஓடும். கடவுளை நம்புங்க, உன்னை பார்த்துக்க, செல்ஃப் லவ் பண்ணு, தரமாக உன்னோட வேலையை பாரு. இதுதான் டிவைனோட விஸ்டம். இதுதான் மெயினான ஒரு பேசிக் லெசன். இந்த பேசிக் லெசனை படிச்சிங்கனாலே நீங்கள் வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. எப்பயும் சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட கொடுக்காதீங்க. உங்கள் சந்தோஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் கொடுக்கல, பட் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்க. உங்களோட சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதையும் கடவுள் வந்து ஒரு இன்னர் விஸ்டமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து உன்னால் வந்து அதுதான் வந்து கடவுளோட ஒரு கிஃப்ட்டுமே கூட. அதனால் நிறையா ஒரு இன்னர் வாய்ஸ், இன்ட்யூட்டிவ் வாய்ஸ்லாம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு கிஃப்ட்டு. நீங்கள் போகிற பாதையை ஒரு அழகான, ஒரு தெளிவான, ஒரு வெளிச்சமான, ஒரு பிரகாசமான வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி உங்கள்கிட்ட கடவுள் கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள், நினச்சி பாருங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா மனசில் போட்டு கற்றுக்கோங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு தான். இன்னும் மற்றும் ஒரு அழகான ஒரு ரீடிங்கில் அவங்கள பார்க்குறேன். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.